வச்சிடக்கூடாது, கொஞ்சம் 3/4 பதத்துக்கு தான் வேக வைக்கணும். ஏன்னா இந்தமாரி மிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவும் உடஞ்சி குழ குழன்னு போயிடும். ஆனால் ஒரு சின்ன பீஸு கூட விட மாட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி பகோடா 65 செஞ்சோன்னா ஒரு பீஸ் கூட விடுறதுக்கு மனசு வரும். அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா இருக்கும். கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்குது. இந்த எக்ஸிபிஷன்லாம் பாருங்கள், காலிஃப்ளவர் பகோடா 65 போட்டால் முதல்ல அங்கே தான் நம்ம போய் நிற்போம். அதில் மசாலா, அதாவது இந்த மாவெல்லாம் சரியாக ஒட்டி இருக்காது. கொஞ்சம் காலிஃப்ளவர் அப்படியே தெரியும், வெந்தும் இருக்காது, கொஞ்சம் பச்சையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நமக்கு அது பிடிக்குது. டெல்லி அப்பளம், இந்த காலிஃப்ளவர் பகோடா, பானிபூரி, ஐஸ்கிரீமு, அதே மாதிரி பஞ்சு மிட்டாயி, அந்த மாதிரி இடத்துல தான் நிற்போம்.